ஆகாஷ் வந்து இந்த மாதிரி வந்து மாலை போட்டு வரதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியமாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து நம்ம அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்டேன்ல, இன்றைக்கி நான் சொல்கிறத நீங்கள் செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல அப்படின்னோடனே, ஆமாம் அபி அப்படி தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னா இந்த விஷயத்த நீங்கள் பண்ணணும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்னால் எப்படி அபி இதெல்லாம் பண்ண முடியும், நீங்கள் தானே சொன்னீங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் பேச்சு மாறுறீங்க அப்படின்னோடனே, அபி என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அபி, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் பண்ணலன்னா அப்போ பேச்சு மாறுறீங்கன்னு அர்த்தம், அப்போது நடந்த விஷயத்தையும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னோடனே, இப்போ என்ன நான் அதே மாதிரி பண்ணணும் நீ சொன்ன மாதிரி அவ்வளோதானே, சரி ஓகே நான் பண்ணுறேன், சரி நானே பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து முருகர் மாதிரி அவ்வளோ அழகாக வேஷம் போடுறாங்க. அவருக்கு அந்த கண்கள்லாம் வந்து கரெக்டாக வந்து வச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட நெற்றி அது எல்லாமே பக்காவாக வந்து கையில் வேல் கொடுத்து சூப்பராக வந்து மேக்கப் போட்டு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்த்தா முருகரே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், அப்படியே முருகரே நேரில் வர்ற மாதிரி இருக்கே, அபி எப்படி அப்படின்னோடனே உடனே வந்து இதெல்லாம் அபியோட திருவிளையாடல் தான் அப்படின்றாரு ராகவ். உடனே எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆமாம் முருகர் நம்ம வீட்டுக்கு வர வேணாவா, பின்ன பக்தனுக்கு முருகர் வந்து அருள் கொடுக்க வேணாவா, இந்த மாதிரி இருக்கார்ல பக்தர், அவருக்கு அருள் கொடுக்க தான் முருகர் வந்திருக்காரு அப்படின்னு அப்படியே ஆகாஷ் வந்து பார்க்குறாரு. அபி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாம் பின்ன நீங்கள் மாலை போட்டிருக்கீங்கள, உங்களுக்கு வந்து அருள் பாலிக்கணும்ல, அதுக்காக தான் முருகரை கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க எல்லாருமே. இங்கே வந்து சரியா ராகவ் அப்படியே முருகர் மாதிரியே இருக்கடா, உண்மையிலேயே உன்னை பார்க்கும்போது அப்படியே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கடா எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலி எல்லாருமே சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. உண்மையிலே சரி முருகர் வந்திருக்காரு, யார் யாருக்கு என்னென்ன வந்து வர வேணுமோ கேளுங்க, கண்டிப்பாக முருகர் கொடுப்பாரு அப்படின்னோடனே எல்லாரும் ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ முரளி நீ நீ ஒரு வரம் கேளுப்பா, இவன் கிட்ட நான் வரம் கேட்கணுமா அப்படி சொல்லிட்டு முரளி பார்த்து முறைக்கிறாரு. அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியும், அவர் நினச்சது நடக்கவே போகிறதில்ல அப்படின்னா அதிர்ஷ்ட அஞ்சலி நீ என்ன சொல்கிறீங்க, ஆமாம் பின்ன என்ன, அவர் வந்து ஏதாவது நினச்சா எப்படி நடக்கும், நல்லதே நினச்சா தான் நடக்கும், என்னடா இப்படிலாம் சொல்கிற, மாமா நல்லது தான் நினைப்பேன், ஆமாம் நல்லது தான் நினைப்பார், நான் இல்லைன்னு சொல்லலை, சும்மா விளையாட்டுக்கு சொன்னாக்கா அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே முருகரை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம வந்து அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே முருகரை பார்க்குறாங்க. என்ன இது இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க, மெய் மறந்துடுறாங்க. உடனே வந்து என்ன அபி என்ன பண்ணிகிட்டு இருக்க எல்லோரும் பார்க்குறாங்கன்னு, உண்மையிலே சொல்கிறேனே தினம் தினம் எனக்கு முருகர் வந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாராட்டிட்டு இருக்காங்க. முருகர் வந்து சாமியே எங்கள் வீட்டில் சாப்பிட வந்திருக்காரு, அவருக்கு தேவையானது இப்படிலாம் படைச்சிருக்கணும், அது எல்லாமே பார்க்காம நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சாப்பாடெலாம் காட்டுறாங்க. முருகரே எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றாரு, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டிக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாவதுக்கு முரளிக்கு பார்த்து டென்ஷன் ஆகிடுச்சு, ரொம்ப முக்கியம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு வந்து என்ன முருகா இப்படி சாப்பிட்டா எப்படி, அள்ளி சாப்பிட வேணாம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க அபி. இதெல்லாம் பார்க்கும்போது டென்ஷன் ஆகிறாரு முரளி கண்ணு எதிர வேணும்னே முரளி வந்து பார்க்கும்போதே வந்து அப்படின்னு பிறகு வேணும்னே வந்து நிறைய வந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க முருகா, அதெல்லாம் சாப்பிடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. போதும் அப்படின்னு நிறுத்து அபி, முருகருக்கு இவ்வளோ கூட பின்ன என் முருகருக்கு நான் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது, நான்லாம் அள்ளி என் முருகருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் நேராக முருகரே வந்ததால் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி அங்கேருந்து வந்து அப்படியே காண்டாகி அவங்க வந்து போகிறாரு முரளி. அடுத்து வந்து ரூமுக்கு வராங்க அபி. இங்கே வந்து ராகவ் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. என்ன சொன்ன அபி அப்படின்னோடனே, தேங்க்ஸ் ராக்கி பாயின்னு சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து என்ன தேங்க்ஸ் ராக்கி பாய்ஸில் நிக்டீம் வச்சு கூப்பிட்றியா, உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பின்ன நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, சரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க ராக்கி பாய், உண்மையிலே சொல்கிறேனே அந்த முருகர் வேஷத்தில் நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தீங்க, அப்படியே தத்ரூபமாக முருகர் மாதிரியே இருந்தீங்க, உண்மையிலே சொல்லப்போனால் நான் தான் உனக்கு அப்படி தேங்க்ஸ் சொல்லணும், என் அக்கா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, என் அக்கா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா உண்மையிலே வந்து அவங்களுக்கும் வந்து அவங்க குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ண முருகரே வந்துட்டான்ற மாதிரி அவங்க நினச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, நீ என்ன இன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் நீங்கள் அப்படி சொன்னோன்னே நீ வேறு எதோ சொல்ல போகிறேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி சந்தோஷத்தை கொடுப்பேன்னு எதிர்பார்க்கலையே, ரொம்ப வந்து நீ டிஃப்ரெண்ட்டான பொண்ணு அபி அப்படி சொல்லிட்டு அபியை பார்க்குறாரு.